வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினமணி சுடர். காரிக்கிழமை தோறும் தினமணியின் இணைப்பாக வரக்கூடிய தினமணி சுடர் 27/5/95. ஆம், இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்விதழின் சிறப்பை குறித்து இப்பொழுது நான் கூறுகிறேன். இவ்விதழில் தலையங்கமாக ஒரு கட்டுரை இடம்பெற்றது. அந்த கட்டுரையில் 1991 நவம்பரில் உருட்டச்சு, அதாவது ரோனியோ இதழாக 80 இதழ்களை மட்டுமே வந்தவாசி நகரில் பரப்பிய நமது அறிவு பகலவன், பிறகு பொள்ளாச்சி நசன் தமிழ் சிற்றிதழ் சங்க தலைவர் மூலமாக அவருக்கு கிடைத்த இதழின் கணக்குப்படி 1992 தொடங்கப்பட்ட இதழ்கள் ஆதவன், வந்தவாசி, ஐயம் வசந்த் என்று நமது பெயரை குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது நமது பெயர் ஐயம் வசந்த். அதன் பிறகு அந்த செய்தி தமிழ் சிற்றிதழ் செய்தி என்கிற இதழ் அவர் நடத்தி வந்த பொள்ளாச்சி நசன் அவர்கள் நடத்தி வந்த, பிறகு கல்விச்சோலை என்ற இணையத்தை எல்லாம் தொடங்கிய தொடக்கப்பள்ளி ஆசிரியராகிய நமது நண்பர் அன்னாரை நான் 1994 தமிழ் சிற்றிதழ்கள் சங்க மாநாட்டில் VGP சந்தோஷ், குன்றம் மு. ராமரத்தினம், தமிழ் சிற்றிதழ்கள் சங்க தலைவர் தாஸ்னா, குன்றம் மு. ராமரத்தினம் மற்றும் உவமை கவிஞர் சுரதா என்று சொல்லக்கூடிய சுப்புரத்தின தாசன் என்று தமது பெயரை வைத்து கொண்ட கவிஞர் சுரதா, உவமை கவிஞர் சுரதா ஆகியோருடன் வான்மதி, கல்லைக்கண்ணன், சோலைப்பிரியன், சோலைக்குயில் ஆசிரியர் வான்மதி, கல்லைக்கண்ணன், பல்வேறு அறிஞர்களுடன் அம்மாநாட்டில் நாம் 94 இதழ் சிற்றிதழ் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டோம். அவ்விதழ் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் அவர் எழுதிய கட்டுரை தான் இந்த தினமணி சுடரில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய முதல் பக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். இதுதான் அந்த கட்டுரை. சற்று நமது இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருப்பதனால் நமது நூலகத்தை எல்லாம் வண்ணம் பூசியதனால், சுத்தம் செய்து கொண்டிருப்பதனால் அவற்றை தூசு தட்டி கட்டுரைகள், கடிதங்கள், வெளியீடுகள் ஆகியவற்றை தூசு தட்டி கொண்டிருப்பதனால் அந்த வேளையில் நமது படைப்புகள் வெளியான நம்மை பற்றி வெளியான இதழ்களின் தொகுப்பு ஒன்று கிடைத்ததும் அதனை உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த இதழில் நம்முடைய இதழ் ஆதவன் மற்றும் ஆய்வரங்கம் ஆகிய இரு இதழ்கள், 94 தொடங்கப்பட்ட இரு இதழ்கள் தலித் இலக்கியத்திற்காக, தலித் மேம்பாட்டிற்காக வரும் இதழ்கள் என்று குறிப்பிட்டு இக்கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அதனை நாம் எங்கு குறிப்பிட்டிருக்கிறோம், அதாவது இந்த கட்டுரையில் தூவல், அதாவது பந்து முனை தூவல் கொண்டு அடையாளமிடப்பட்ட இடத்தை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் 2ஆம் பக்கத்தில் இருக்கிறதா? அதாவது இந்த கட்டுரையின் முடிவில் புதுச்சேரியிலிருந்து வெளிவரும் ஆய்வரங்கம் என்ற இதழும், வந்தவாசியிலிருந்து வெளிவரும் ஆதவன் செய்தி மடல் என்கிற இதழும், தலித் விடுதலை, தாழ்த்தப்பட்டோர் விடுதலைக்காக வெளிவரும் இரு இதழ்களாக அதில் குறிப்பிட்டிருந்தார். இக்கட்டுரையில் அச்செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அதனை பார்த்துவிட்டு தற்பொழுதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமது நிறப்பிரிகை இதழை மாற்றுப்படியாக நமக்கு அனுப்ப ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் அவரது நண்பர் மனித உரிமைகள் ஆர்வலர் தோழர் சுகுமார் அவர்கள், பேராசிரியர் திண்டிவனம் கல்யாணி அவர்கள், ரவிக்குமார், பேராசிரியர் கல்யாணி மற்றும் மனித உரிமை
போராளி சுகுமார் தோழர் அவர்கள் மற்றும் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியின் ராசேந்திர சோழன், ஆசிரியர் மு. கந்தசாமி, என்னுடன் ஆசிரியர் பயிற்சியில் படித்த ஆசே. திருசெல்வம் என்கிற சிறிதர் ஆகிய நாங்கள் அடிக்கடி நகர கல்வி மக்கள் மேம்பாட்டுக் குழு சார்பாக திண்டிவனத்தில் பேராசிரியர் கல்யாணி அவர்களின் அறையில் சந்திப்போம். அங்ஙனம் அறிமுகமாகி நிறப்பிரிகையில் அறிமுகமாகி சுகுமார், ரவிக்குமார் ஆகியோர் வந்தவாசி மார்க்ஸ் இளவேனில் என்பதை மார்க்ஸ் வேனில் என்று விட்டுவிட்டார்கள். அதன்படி மார்க்ஸ் வேனில் என்கிற பெயரில் அவர்களுக்கு நான் அறிமுகமாகி அவ்வப்பொழுது நடந்த கூட்டங்களில் பாரதிதாசன் செல்வராசு என்கிற ஒரு ஆசிரியர், பாரதிதாசனுக்கு திண்டிவனத்தில் சிலை அமைத்து உள்ள அந்த பெருமகனார், அவர்கள் நடத்திய இதழ்களின் வழியாகவும் நம்முடைய இதழ்கள் வழியாகவும் அவர் நண்பரானார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் முகிலன், அதாவது தமிழ்நாடு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு மாணவர் பேரவை, தமிழ் முகிலன் ஆகியோரெல்லாம் நாங்கள் திண்டிவனத்தில் அவ்வப்போது நிகழ்ச்சிகளில் பேசிக்கொள்வோம். கல்யாணி பேராசிரியர் கல்யாணி அறைகளில் சந்தித்து மாலை கூட்டங்களில் கலந்து கொள்வோம். இங்கனம் தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த தினமணி சுடர் இதழின் இந்த கட்டுரை. அதன் பிறகு நிறப்பிரிகை ஆசிரியர் நமக்கு ஆதவன் செய்தி மடலுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் நல மாநாட்டிற்கான அழைப்பிதழை அனுப்பினார். திருச்சி மாநாட்டில் கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. பிறகு கலந்து கொள்ள இயலாமல் உடல்நிலை இருந்து வாழ்த்து மடல் அனுப்பி சிறிது காலத்தில் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்கள் இயற்கை எய்தினார். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் மிக்க நமது ஆதவன் செய்தி பகலவன், பகலவன் செய்தி பகலவன், அறிவு பகலவன், ஆதி பகலவன், அறிவு பகலவன், பிறகு கடைசியாக வெளிவந்த இதழில் செங்கதிர் பகலவன் என்றெல்லாம் பெயர் மாற்றப்பட்ட நமது இதழ். இங்கே அடுக்கடுக்காக நாம் ஏற்கனவே அறிவு பகலவனின் பயணம் என்கிற கட்டுரையில் அதனுடைய அட்டைப்படங்களை பார்த்திருக்கிறோம். இக்கட்டுரையில் நாம் 1991 நவம்பரில் தொடங்கிய ஆதவன் ரோனியோ இதழ் தோழர் பொள்ளாச்சி நசன் அவர்களுக்கு கிடைக்கப் பெறாததால் 2ஆம் இதழ் கிடைத்து அது 92 வெளிவந்த இதழ் என்ற செய்தி அதில் பதிவிட்டிருந்தார். மீண்டும் இடைவெளி 92 அடுத்தடுத்து 3 இதழ்களோடு நிறுத்தப்பட்டு மீண்டும் 94 செப்டம்பரில் தமிழ்நாட்டு தந்தை என்று குறிப்பிட்டு தந்தை பெரியார் படத்துடன் வெளியிட்ட 4 பக்க இதழ் ஆகியவற்றை பார்த்துவிட்டு இந்த விமர்சனத்தை இந்த கட்டுரையில் நமது வரலாற்றை 1994 தொடங்கப்பட்ட இதழ்கள் என்ற கணக்கில் சேர்த்துவிட்டார். ஆக இத்துடன் இந்த வருகிற கடந்த 35 ஆண்டுகள் நிறைவுற்று 36ஆம் ஆண்டில் நமது அறிவு பகலவன் இன்று வலையொலி தளமாக செயல்பட்டு வருகிறது. நமது பெயர் வரும் இடத்தை பார்ப்போம். அங்கனம் நமக்கு நான் ஒரு பார்வை சற்று குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி என்பதனால் இதனை தேடுவதில் எனக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இது அன்று அடிக்கோடு பொள்ளாச்சி நசனுடைய பெயரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தோழர் பொள்ளாச்சி நசன் தமிழ் சிற்றிதழ்கள் சங்க உறுப்பினர். அன்னார் நடத்திய இதழ் சிற்றிதழ் செய்தி. பிறகு கல்விச்சோலை என்கிற இதழையும் கல்விச்சோலை என்கிற இணைய இதழை தொடங்கி கல்வி பணியாற்றினார். அன்னார் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். நமது இதழின் பெயரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லது இதனுடைய கிளிப்பை இணைக்கிறேன். மேல் பகுதியில் இந்த கிளிப்பை இணைக்கிறேன். அதில் நீங்கள் ஜூம் செய்து படிக்க முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக தான் இருந்தது அதனுடைய பெயர். முயற்சி எடுப்போம். ஓரளவு முயற்சி. ஆசிரியர்
ஆதவன் ஆய்வரங்கம் என்று எழுதியிருந்தார். ஒடுக்கப்பட்டோர் இதழ் என்று. சாரி, இதனுடன் இந்த கட்டுரையின் கிளிப்பை மேல் அட்டையாக இணைக்கிறேன். இதனுடைய இந்த கட்டுரையை உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ கிளிப்பாகவும் இணைக்கிறேன். நீங்கள் முடிந்தால் இதனை வாசிக்க முடிந்தால் வாசித்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.